மத்திய பிரதேச மாநிலத்தில் ஒரு வினோத தீர்ப்பு கொடுத்துருக்காங்க சார். நீதிபதியுடைய பெயர் என்ன அப்படின்னா ஜிஎஸ் அலுவாலியான்னு பேர். ஒரு இஸ்லாமியர், ஒரு ஹிந்து. அவங்க ரெண்டு பேருக்கும் இடையே ஒரு ஒரு காதல் மலருது. ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருக்கிறாங்க. வழக்கம் போல் குடும்பத்தில் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நீதிமன்றத்தை நாடுறாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிறாங்க. ரெண்டு பேருக்குமே திருமணமும் ஆயிடுச்சு. அப்படி பார்க்கும்போது ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில் ரெண்டு பேருமே திருமணமும் பண்ணிக்கிறாங்க. அப்போது நீதிமன்றத்தில் நீதிபதி என்ன தீர்ப்பு சொல்கிறதுனா, என்னதான் நீங்கள் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில் ஹிந்து வாலிபர் இஸ்லாமிய பெண்ணையோ இல்லை இஸ்லாமிய வாலிபர் ஹிந்து பெண்ணையோ திருமணம் செய்து கொண்டாலும் இஸ்லாமிய சட்டப்படி இது எந்த காலத்திலையும் இது செல்லவே செல்லாது, இது பொருந்தவே பொருந்தாது. அதனால் இந்த நீதிமன்றம் அவருடைய திருமணத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியாது எந்த வகையிலும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வினோத தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அந்த வினோத தீர்ப்பில் அவர் இன்னொன்று சொல்லியிருக்காரு. அவங்க எங்கள் பேரண்ட்ஸ் எதிர்க்கிறதுனால, குறிப்பாக அந்த இந்து பெண் சரிகா சென் அப்படிங்கிற பேர் சொல்லலாம், நான் மீடியாவிலே வந்துருச்சு பேர். எங்கள் குடும்பத்தினர் எதிர்ப்பு தெரிவித்தனால எங்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் சொன்ன அதே விஷயத்தை தானே அவர் சொல்கிறாரு. இஸ்லாமிய திருமணம் சட்டம், பர்சனல் லா, நீங்கள் அவர்களுக்கான ரிச்சுவல்ஸ், அதான் சடங்குகளை நீங்கள் செய்யாத வரை இந்த திருமணம் செல்லுபடி ஆகாது அப்படிங்கிறது தான் இருக்குன்னா இஸ்லாமிய சட்டம் அப்படி சொல்லுது. அதனால் நீங்கள் என்ன தான் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் பண்ணால் கூட அது இங்கே பொருந்தாது. அதனால் உங்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டிய முகாந்திரம் இல்லை அப்படிங்கிறதையும் அவர் அப்சர்வேஷன்லாம் சொல்லியிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா சிவில் விஷயமாக்கு ஒரு சட்டம் இவங்களுக்கு, அதாவது அந்த நீதிபதியின்படி இஸ்லாமிய திருமண சட்டம் இந்த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டை ஏற்றுக்காது. மற்ற விஷயங்கள்லாம் அவங்க இந்துலாவை இங்கே இந்திய அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய சட்டத்தை எடுத்துக்கிறாங்க. அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் பிக் அண்ட் சூஸுங்கிற சொல்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு விதமான சட்டத்தை அப்ளிகல் ஆகுது. அப்படிங்கிறப்பத்தான் நாம் இதை எதிர்க்கிறோம். அனைவருக்கும் ஒரே மாதிரியான சட்டம் இருக்க வேண்டும், யூனிஃபார்ம் சிவில் கோடுன்னு வேணும்னு கேட்கறதுக்கான அடிப்படை முகாந்திரம் இதுதான். இதை இன்னும் வலுப்பெறுத்துது. இது போன்ற தீர்ப்புகள் நம்ம கேட்கறதுக்கான நியாயத்தை இது சொல்கிறது மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவர் கொடுத்துருக்க அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்னு தெரியல அந்த தீர்ப்பு. ஆனால் நாம் யூசிசி கேட்கக்கூடிய அவசியத்தையும் அத்தியாவசியத்தையும் அது சொல்லுது. இதே நேரத்தில் உத்தரப்பிரதேசில் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அவங்க யாரானா ஜோத்ஸ்னா சர்மா அப்படிங்கிறவங்க. அந்த நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்க, இதே போல தான் இந்து முஸ்லீம் திருமணம் பாதுகாப்பு கேட்டிருக்காங்க. போலீஸை கூப்பிட்டு இவங்க உடனே இவங்களை மேரேஜ் ஸ்பெஷல் ஆக்டில் இவங்களுக்கு திருமணத்தை பதிவு செய்யுங்க, அந்த திருமணம் பதிவு செய்யும் வரை இவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஸ்பெஷல் ஆக்டில் அவங்க ஏன் திருமணம் செய்கிறாங்கன்னா, இரண்டு பேரும் மதம் மாறவில்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அவர்களுடைய மதத்திலே இருக்காங்க. இப்போ இந்த அலுவாலியோடைய அந்த நீதிபதியோடைய ஆசை, இந்த சபிகான் சரிகாசன் இவங்களுடைய இதில் அவர் தீர்ப்பு கொடுத்துருக்காரு. சரிகாசன் அவர் முஸ்லீமாக மாற வேண்டும், சரிகா பேகமாக மாற வேண்டும்னு அவர் நினைக்கிறாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. மாறாக ஜோத்ஸ்னா சர்மா கொடுத்துருக்கக்கூடிய அந்த தீர்ப்பு பாருங்கள், ஸ்பெஷல் ஆக்டில் அவங்க திருமணம் பண்ணிட்டோம், மதம் மாற தேவையில்லை அவங்க அப்படிங்கிற விஷயத்தையும் ஒரே காலகட்டத்தில் ரெண்டு தீர்ப்பு விதமாக நடந்திருக்கு. ஆனால் சில நாட்களுக்கு முன்னால், அதாவது ஏப்ரல் மாதத்தில் 19ஆம் தேதி உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்தது நமக்கு தெரியும். நீதிபதி நாகரத்னா, அகஸ்டின் ஜார்ஜ் மாசி, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. என்னதான் நீங்கள் திருமணம் அப்படின்னா, நான் இளைஞர்களுக்கு ஒரு அறிவுரை சொல்கிறேன், நீங்கள் திருமணம்ங்கிற ஒரு பந்தம்ங்கிறது ஏதோ ஒரு கான்ட்ராக்சுவல் விஷயம் கிடையாது, அது கான்ட்ராக்சுவல் டிரான்சாக்ஷன் கிடையாது, அது ஒரு புனிதமான பந்தம், இரண்டு மனங்கள் சேரக்கூடிய ஒரு இடம், பணம் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிறது கிடையாது. இனியாவது நீங்கள் டவுரி வாங்குறீங்க ஏதோ அது ஒரு பக்கம் இருந்தால் கூட மனங்கள் சேரக்கூடிய இடம். அது சோல்மனைஸுங்கிறது அதுக்கான ரிச்சுவல்ஸ், சில விஷயங்கள், குறிப்பாக இந்து மேரேஜ்னால் அதில் என்னென்ன செய்யக்கூடியதோ அந்த சடங்குகளை பூர்த்தி செய்திருந்தால்தான் அது திருமணமாகவே ஏற்றுக்கொள்ளப்படும். சப்தபதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க கோடிட்டு இது இப்படி சோல்மனைஸ் ஆயிருந்தால் தான் அது திருமணமாக நாம் ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா இந்து பேப்பரில் அந்த ஒரு மாதம் முழுக்க சென்டர் பேஜ் ஆர்டிக்கல் இதுதான்.
எங்களுடைய திருமணம் இப்படி நடக்கவில்லையே, நான் அம்பேத்கர் சிலைக்கு அருகிலே இருந்து கொண்டு நாங்கள் இருவரும் மன்றத்தை மாலை மாற்றிக்கொண்டோம், இது சட்டபதியில் வருகிறதா அப்படின்னு ஒருத்தவன். நான் இது போல திருமணம், இதுக்கு வந்து அவன் இஷ்டத்துக்கு ஒரு ஆர்டிக்கல்லாம் எழுதியிருந்தான். இப்போ நான் சொல்கிறது என்னென்னா, இந்த மத்திய பிரதேஷ் இந்த அலுவாலியா அவர்கள் கொடுத்த தீர்ப்புக்கு நீங்கள் எத்தனை ஆர்டிக்கல் எழுத போகிறீங்க சென்டர் பேஜில் அப்படிங்கிறது நம்முடைய கேள்வி. ஆகவே ஒவ்வொரு மதத்திற்கு ஒரு விதமான சட்டம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. குறிப்பாக இந்த சிவில் லா, எந்த லாவாக இருந்தாலும், கிரிமினல் லா, சிவில் லா எதுவாக இருந்தாலும் ஒரே மாதிரியான சட்டம் இருக்க வேண்டும். எல்லா மதத்தினரையும் பைண்ட் பண்ணக்கூடிய அந்த சட்டமாக அது இருக்க வேண்டும். ஒவ்வொரு மதம் சார்ந்த ஒரு சட்டம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்முடைய நீண்ட நாளைய ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது. இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அந்த மத்திய பிரதேச தீர்ப்பு அது மேலும் வலுப்படுத்துகிறது. நம்ம யூசிசி கண்டிப்பாக இந்த 3rd டேர்மில் மோடி வந்த உடனே செய்ய வேண்டிய வேலை அதுதானோ அப்படின்னு நம்ம சொல்ல வைக்கக்கூடிய அளவிற்கான அந்த தீர்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை.